ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. இங்க படுத்திருந்தாங்கன்னா இங்க படுத்திருந்த வாக்கில் எந்திரிச்சு ஓடியாந்து அவனுக்கு வந்து பின்னாடி வந்து அப்படியே அவனுக்கு தாக்கியிருக்காப்புல. என்னை விட்டுட்டு திரும்ப அவர்கிட்ட வந்து இது பண்ணி தான் அவரை வெட்டி எழுதி போயிட்டாங்க. இந்த இடத்துல ஆகுதுன்னா அதுக்கப்புறம் இது மேலே ஒரு அந்த வாக்கினா ஒருத்தர் வந்து அங்கேயும் நின்றுருக்காங்க கதவுக்குள்ளேயே. ஒருத்தர் மட்டும் அந்த வாக்கு என்கிட்ட வந்து இப்படி வந்துட்டான். நான் வந்து பையன் வந்து இப்படி படுத்திருந்தான். நான் இந்த இடத்துல ஒரு கைக்கு போட்டு படுத்து தலைமை வந்து இந்த இடத்துல வச்சு படுத்திருந்தேன் கட்டலில். அவன் வந்து இந்த வாக்கில் வந்த வாக்கில் இப்படி வந்து இப்படி பிடிச்சி செயின் எடுத்தாங்க. செயின் ஆக்கும்போது முடி இழுத்து வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு இழுத்து பிடிச்சி நான் எந்திரிச்சு கட்டணும்னா செயின் எடுத்தானுங்க. செயின் எடுத்தோடனே அது ஒரு செயின் உள்ளே முடி ட்ரெஸ்ஸு பிடிச்சாலும் இழுத்துட்டானுங்க. சார் இங்கே இருந்தார். சார் வந்து இந்த பெட்ரூம் இந்த பெட்ரூம் படுத்துங்க. அவங்க வந்து இங்கே படுத்திருந்தாங்கன்னா இங்கே படுத்திருந்த வாக்கில் எந்திரிச்சு ஓடியாந்து அவனுக்கு வந்து பின்னாடி வந்து அப்படியே அவனுக்கு தாக்கியிருக்காப்புல. என்னை விட்டுட்டு திரும்ப அவர்கிட்ட வந்து இது பண்ணி தான் அவரை வெட்டி எழுதி போயிட்டாங்க. இந்த ஏரியா வந்து வள்ளிபுரம்னா கொங்கு கார்டன் பூசாரி தோட்டம்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஹஸ்பண்ட் வந்து தூசூர் பாலப்பட்டில் ஒர்க் பண்ணுறாரு, டீச்சராக இருக்கிறாப்புல. நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு தான். நானும் என் பையன் அவர் 3 பேர் தான் வீட்டில் இருந்தோம். நான் வந்து அந்த இந்திரால பெட்ரூமில் வடக்கலை பெட்ரூமில் படுத்திருந்தேங்கன்னா அவங்க அப்பா வந்து அந்திரால தெக்கலை பெட்ரூமில் படுத்திருந்தாங்க. ஒரு 2 மணி கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 2 மணி சார்பாக நான் படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அவனுக்கு திடீர்னு வந்தது நான் கவனிக்கல, சத்தம் எதுவுமே கேட்கல. வந்து பிடிச்சி முடி சடை மாட்டிக்கிச்சு அவனுக்கு கையில். சடை மாட்ட முடி எனக்கு கொஞ்சம் வலிக்கு முடி சத்தம் போட்டோன்னே கழுத்துட்டு இருக்கிற சங்கிலி ஏற்றானுங்க. சங்கிலி ஏற்றோன்னே அந்த சங்கிலி வந்து உள்ளே நைட்டுக்குள்ள விழுந்துருச்சு. நைட்டுக்குள்ள விழுந்து அவனுக்கு பிடிச்சி முன்னாடி நைட்டு பிடிச்சி இழுத்தானுங்க. நைட்டு பிடிச்சி இழுக்கவும் மடி நான் கத்த பின்னாடி முதுகில் ஒரு குத்துனானுங்க. அப்புறமா மடி நான் சத்தம் போட்டுகிட்டே இருக்க வெட்டுறதுக்கு அது இது வாங்கினானு கத்தியால் லாடா அது என்னென்ன இருட்டுல சரியாக பார்க்குறப்ப எனக்கு குடும்ப மாதிரி இருந்துச்சு கத்தி மாதிரி. அது என்னன்னு எனக்கு நான் சரியாக தெரியல. அதுக்கப்புறம் இவங்க அப்பா பின்னாடி இருந்து அந்த பெட்ரூம்ல இருந்து ஓடியாந்து அவனை பிடிச்சி இழுக்க முடியும் என்னை ஒரு கட்டளை தள்ளி விட்டு அவரை வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. தாக்கி வெட்டினானுங்க. அவனுக்கு ஒரு தலையில் ஒரு வெட்டணுன்னு இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருப்பான்ட்டுங்கண்ணா. அவனும் வந்து ஓடியாந்து பின்னாடி முதுகில் ஒரு லாடு மாதிரி வச்சுருந்து ஒரு குத்திட்டு அவரை கீழே தள்ளி விட்டுட்டு 2 பேரும் ஓடிட்டானுங்கண்ணா. மறுபடியும் அவர் பின்னாடி எழுந்திரிச்சு வெளியே ஓடியாரும்போது இந்த செவ்வரேறி குச்சி ஓடிட்டானுங்க. எந்த பக்கம் ஒன்றாலும் அந்த பக்கம் ஒன்றும் தெரியல. லைட்டெல்லாம் போட்டு பார்க்கும்போது எஸ்கேப் ஆயிட்டானுங்கண்ணா. இந்த இதில் வந்து அவர் வெட்டி இருந்துச்சு. இந்த இதில் கொஞ்சம் அவங்க முகமூடி வந்தோன்னா கேப் போட்டிருந்தேண்ணா. நம்ம இந்த கிரிக்கெட்டுக்கெல்லாம் போட்டு விளையாடுவோம்ல அந்த கேப் போட்டிருந்தான். இதோட கட்டியிருந்தான். எனக்கு இதுக்கு கீழே அவன் ட்ரெஸ்ஸிங் எப்படி பண்ணியிருந்தாலும் என்னால் சர்ச் பண்ண முடியல. கொஞ்சம் லைட்டு இருட்டாக இருந்தனால எனக்கு சரியாக தெரியலைங்கண்ணா. ஆமாம், என்னால் கிஸ் பண்ண முடியல. ஆனால் இங்கே ஒருத்தர் நின்னதை வந்து நான் கடைசியாக தான் பார்த்தேன். ஒருத்தர் தான் என்னை வந்து இது பண்ணிட்டு இருந்தது. கடைசியாக தான் ஒருத்தர் வந்து இவங்க அப்பா அடிச்சுட்டு ஓடுனானுங்க. 2 பேரும் ஒன்று இருக்கானுங்க. நான் எழுந்திரிச்சு வரும்போது எங்கள் கதவுட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருந்துருக்குறான். இப்போ இந்த பகுதி விவசாய பகுதி இடமா இருக்கு, வீடுகள்லாம் இல்லை. ஏன் நீங்கள் கண்காணிப்பு கேமரா வச்சிருக்கலாம்? அதுதானே நாங்கள் லைன்லாம் இழுத்து வச்சிருக்கிறோம். சரி கொஞ்சம் பொருளாதார நெருக்கடினால சரி கொஞ்சம் லோன் இது பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஐடியாவில் விட்டுட்டோம்னா சரி அப்புறமா இந்த கொசு வலை இந்த இது அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் எங்குதெல்லாம் போட்டுட்டோம்னா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.